ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட மட்டன் ரசம் அதை வந்து பண்ணிடலாம். அந்த சூப்பு ஸ்டாக்கும் ஒன்று தான். அந்த மட்டனில் உள்ள அந்த வேக வச்ச தண்ணி, அப்புறம் கொஞ்சம் மட்டன் பீசஸும் வச்சுருக்கேன். அதை வச்சு நம்ம ரசம் பண்ணிடலாம். ஸோ நல்லெண்ணெய் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து 2 கடுகு, ரொம்ப இல்லை, ஜஸ்ட் 2 தான். அதுக்கப்புறம் கருவேப்பிலை லைட்டாக இது பொரியட்டும். நான் இன்றைக்கி பண்ண போகிறது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ரசம் தான். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து 1 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், 2 தக்காளி அதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடுங்க. தக்காளி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். ஓகே, தக்காளி 2 மினிட்ஸ் வதக்குனதுக்கப்புறம் ரசப்பொடி, நீங்கள் கடையில் வாங்கின ரசப்பொடி எது வேணாலும் போட்டுக்கலாம். ரசப்பொடி போட்டுட்டு அதை ஒரு 30 செகண்ட்ஸ் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணலாம். ஓகே, இப்போ நம்மளோட இந்த ஸ்டாக் இருக்குல்ல, இந்த மட்டன் பீசஸோடி ஸ்டாக் வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிடுங்க. இவ்வளோ மட்டன் வச்சுருக்கேன் நான். ஏன்னா என்ன தான் ரசமாக இருந்தாலும் கொஞ்சம் அந்த மட்டன் பீஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடும். இப்போ நம்ம ரசத்தில் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. மட்டன் வேக வைக்கும்போது ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம். ஸோ கொஞ்சமாக டேஸ்ட் பார்த்துட்டு தேவைக்கு தக்கன ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சைடெல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, இது வந்து தளத்தலன்னுலாம் கொதிக்க வேண்டாம், நம்ம நார்மல் ரசம் மாதிரி தான். ஜீரகப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு ஃபுல் டீஸ்பூன் பிளாக் பெப்பர், பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு வந்து நல்லா சதைச்சி வச்சுருக்கேன், தோலோடி சதைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா ஃபைனலாக ஒரு கை நிறைய கொத்தமல்லி கீரை. ஓகே, இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இதெல்லாம் தளன்னு கொதிக்க விடக்கூடாது. ஓகே, அவ்வளோதான். நம்மளோட மணக்க எப்படி இருக்குது பாருங்க. ஸோ நம்மளோட மட்டன் ரசம் ரொம்ப நல்லாயிருக்குங்க. சீரியஸ்லி ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரசத்துக்குள்ள ஒரு மெயின் இது தான் வந்து, நீங்கள் வந்து இதை கொதிக்க விடக்கூடாது. கொதிக்க விட்டிங்கன்னா அந்த நுரைச்சிட்டு இருக்கிறது வந்து போயிடும். ஓகே, இப்போ இதை உடனே மூடி